இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னீர் 65 சரிங்களா. பசங்களுக்காக, நம்ம வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் டக்குன்னு செஞ்சு தரணும், ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பன்னீர் 65. நான் ரொம்ப கூலிங்காக இருக்குது. நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தார் இவர். எடுத்து இவன் சரி தொலை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கட் பண்ணதுனால அப்படி உடஞ்ச மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து எடுத்து ஒரு தண்ணியில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் சரிங்களா. இது சிம்பிளாக தான் செய்கிறோம் நம்ம. அதனால் இதுதான் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா. இதுதான் உப்பு, இந்த டொமேட்டோ கெச்சப்பு, மயோனஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கூட. அதெல்லாம் கொடுத்தா தானே இந்த பசங்க சாப்பிட்றாங்க. 65 பவுடருக்கலாம். நம்ம ரைஸ் பவுடர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ரைஸ் பவுடர் கூட கொஞ்சம் மொரப்பாக இருக்கும். பச்சை அரிசி மாவு சொல்லுவாங்களா, அது வேணும்னா போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து மிளகாத்தூள், இது ரொம்ப ஸ்பைசஸாகவே இருக்கும். இந்த மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தான். இந்த கரம் மசாலா போட்டுட்டு இது கூட நீங்கள் லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அப்படியே கலந்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது சரிங்களா. அதுவே அப்படியே இப்போ ட்ரையாக இருக்கிறது அதுவே கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம். நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூட. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரி கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நம்ம. இதுதான் தேவை. இது வந்து ஊற வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இவன் கேட்குறான் அப்படின்றதுனால நான் இமிடியேட்டாக பண்ண போகிறேன். இதுதான் நான் போட்டிருக்கேன் சரிங்களா. பெருசாக எதுவும் போடலை. உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தவா வச்சுருக்கேன். கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். பசங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுன்னா மேக்ஸிமம் கோக்னட் ஆயிலில் செஞ்சுருவேன். இல்லை கீ இருந்தால் கீ யூஸ் பண்ணிக்கோங்க. கோக்னட் ஆயில் தான் நான் போட்டிருக்கேன். தவா ஹீட் ஆனது தான் நான் போடுறேன். தெரியுதுங்களா, பபிள்ஸ் வருது. நம்ம எல்லாம் வெளியில் தான் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை, ஏதோ நமக்கு தெரிஞ்சது சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நான் வெளியில் வாங்கி சாப்பிட்றது எந்த அளவுக்கு இப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. பன்னீர் கூட நீங்கள் உங்களுக்கு பன்னீர் பாலில் விழுந்து செய்ய தெரியும்னா கரெக்டாக நீங்கள் அந்த மாதிரி பன்னீர் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்கெட் பண்ணியிருக்கலாம். நல்லா கூலிங் ஆறின பிறகு ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்கன்னா கூலிங் ஆறின பிறகு எடுத்து நீங்கள் வந்துட்டு கட் பண்ணால் நல்லா அது ஸ்லைஸ் கரெக்டாக வரும். துண்டுகள் இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் அது வந்துட்டு பன்னீர் டிக்கா அந்த மாதிரி வச்சு பண்ணி போடுறேன். ஃபுட் கலர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணி தான் பசங்களுக்கு நான் அதெல்லாம் தரமாட்டேன். அதனால் ஃபுட் கலர் ஆட் பண்ணல. நம்ம சாப்பிட்ணும், ஒரு ஸ்பைஸியாக சாப்பிட்லாம். நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், ஸ்பைஸியாக இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி மசாலா எல்லாம் கூட குறைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. எல்லாமே போட்டேன். இது ரெடியான பிறகு கூட லெமன் பிழிஞ்சு விட்டு நம்ம சாப்பிட்லாம். பன்னீர் 65 இது வந்து பார்த்திங்கன்னா பயோவில் லிங்க் இருக்குது. சேனல் போய் பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வரீங்க. நீங்கள் சேனல்லையும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா.